இளைஞர்களின் தன்னார்வ சேவையை ஊக்குவிக்கும் வகையில் வழங்கப்படும் மாநில இளைஞர் விருதை தூத்துக்குடி மாவட்டத்தைச் சேர்ந்த மை பாரத் கேந்திரா தன்னார்வலர் பெற்றுள்ளார். பல்வேறு சமூக நலப்பணிகளில் ஈடுபட்டு வரும் இளைஞர் சரவணகுமாரின் சேவைக்கு கிடைத்த இந்த விருது தூத்துக்குடி மாவட்டத்திற்கு பெருமை சேர்த்துள்ளது. எழுமின் வெளிமின் குறிக்கோளை அடையும் வரை நில்லாமின் என்ற சுவாமி விவேகானந்தரின் முழக்கத்திற்கு ஏற்ப சமூக சேவையில் தன்னை அர்ப்பணித்து வருகிறார் தூத்துக்குடி மாப்பிள்ளையூரணி பகுதியைச் சேர்ந்த இளைஞர் சரவணகுமார். மத்திய இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டு அமைச்சகத்தின் கீழ் செயல்படும் மை பாரத் கேந்திராவில் தூத்துக்குடி மாவட்டத்தில் கடந்த 3 ஆண்டுகளாக தன்னார்வலராக பணியாற்றி வருகிறார். போதைப் பொருள் மற்றும் புகைப்பிடித்தலுக்கு எதிராக விழிப்புணர்வு, யோகா தின நிகழ்ச்சிகள், கடற்கரை தூய்மை பணி, இலவச மருத்துவ முகாம்கள், இரத்த தான விழிப்புணர்வு, விளையாட்டு உபகரணங்கள் வழங்குதல் உள்ளிட்ட பல்வேறு சமூக பணிகளில் அவர் சிறப்பாக பங்கெடுத்துள்ளார். குறிப்பாக கிராமப்புறங்களில் பள்ளி படிப்பை இடைநிறுத்திய 100க்கும் மேற்பட்ட மாணவர்களை மீண்டும் பள்ளியில் சேர்க்க இவர் உறுதுணையாக இருந்துள்ளார். இத்தகைய சேவைகளை பாராட்டி சரவணகுமாருக்கு மாநில இளைஞர் விருது வழங்கப்பட்டுள்ளது. தமிழக முதலமைச்சர் இவருக்கு மாநில விருதையும் 1 லட்சம் ரூபாய் காசோலையையும் வழங்கினார். மாநில விருது பெற்ற இளைஞரை தூத்துக்குடி மாவட்ட ஆட்சித்தலைவர் விசு மகாஜன், மை பாரத் கேந்திரா மாவட்ட அலுவலர்கள் ஞானச்சந்திரன் மற்றும் மதிமிதா உள்ளிட்டோர் பாராட்டினர். கடந்த 3 வருஷமா இந்த சமூக சேவையில ஈடுபட்டு இருக்கேன். என் பகுதியை சுற்றி இருக்க இளைஞர்களை தேடி போய் அவங்கள ட்ரக்ஸ்ல இருந்து நம்ம மீட்டெடுத்து அவங்கள குழுக்களாக உருவாக்கி அவங்கள நாங்க மை பாரத் அந்த இதுல ரிஜிஸ்டர் பண்ணி அவங்கள ஸ்போர்ட்ஸ் ஆக்டிவிட்டியில ஈடுபட வைக்கிறதா எல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்கேன். இதன் மூலியமா நிறைய வீரர்கள் உருவாகி அவங்க ஸ்டேட் லெவல் வரைக்கும் நம்ம கொண்டு போயிருக்கோம். தூத்துக்குடி மாவட்ட மை பாரத் கேந்திரா இயக்கத்தில் முதல் முறையாக மாநில இளைஞர் விருதை பெற்றுள்ள சரவணகுமார் இளைஞர்களின் சமூக பங்களிப்புக்கு முன்னுதாரணமாக விளங்கியுள்ளார். தூத்துக்குடி மாவட்ட செய்தியாளர் ஏ. லக்ஷ்மணன்.